ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். சி ராஜகோபாலாச்சாரி பற்றி பார்க்கலாம். அதாவது ராஜாஜி. இது வந்து குரூப் 2 2F4 சிலபஸில் கவர் ஆகிருக்குது. ராஜாஜி என்ற புகழ்பெற்ற ராஜகோபாலாச்சாரி டிசம்பர் 10 1878 தொரப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தார். சட்டம் பயின்ற வழக்கறிஞராக சேலத்தில் தன் வாழ்க்கையை தொடங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸில் உறுப்பினர் ஆனார். 1906ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். சூரத் மாநாட்டில் கலந்திருக்காரு. இயர் 1907 காந்தியின் தீவிர ஆதரவாளர் ஆனார். 1930ஆம் ஆண்டு நடைபெற்ற வேதாரண்ய சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தினார் ராஜாஜி தான். தமது தலைமையில் திருச்சியில் இருந்த 100 தொண்டர்களுடன் வேதாரண்யத்திற்கு பயணம் மேற்கொண்டு கடல்நீரில் இருந்து உப்பு காய்ச்சி உப்பு சட்டங்களை மீறினார். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநில தேர்தலில் போட்டியிட்டு சென்னை மாகாண முதலமைச்சர் ஆனார். ஃபர்ஸ்ட் முதலமைச்சரானது 1937ல். தனது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை அமல்படுத்தினார். ஆதி திராவிடர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனை மேம்படுத்த பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தார். இந்தி மொழியை கட்டாய பாடமாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தினார். யாரு? நம்ம ராஜாஜி. இதற்கு கடும் எதிர்ப்பு தோன்றியது. பெரியார் ஈவே ராமசாமி தலைமையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்தது. இரண்டாவது உலக போரின் போது ஆங்கிலேய அரசு இந்திய தலைவர்களை கலந்தோசிக்காமல் இந்தியாவை போரில் ஈடுபடுத்தியதை கண்டித்து 1939ஆம் ஆண்டு ராஜாஜி வந்து அவருடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். 37ல் பதவி இருக்கிறாரு. 39ல் ராஜினாமா செய்கிறாரு அக்டோபர் மாதம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார். மீண்டும் தமிழக முதலமைச்சரானது 1952ல் பதவியேற்றார். குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இதற்கு காமராஜர் மற்றும் பெரியார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது பெரியார். குலக்கல்வி திட்டத்திலையும் எதிர்ப்பு தெரிவித்தது பெரியார். எனவே ராஜாஜி தனது முதலமைச்சர் பதவியை 1954ஆம் ஆண்டு ராஜினாமா செய்தார். 37ல் பதவி இருக்கிறாரு. 39ல் ராஜினாமா செய்கிறாரு. இரண்டாம் உலக போரின் காரணமாக திருப்பியும் 52ல் பதவி இருக்கிறாரு. திருப்பியும் குலக்கல்வி ஏற்க மறுத்ததனால 54ல் ராஜினாமா செய்கிறாரு. பின்னர் காங்கிரஸில் இருந்தும் வெளியேறினார். சுதந்திர கட்சியை தோற்றுவித்து இளம் இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தினார். இளம் இந்தியாரோட பத்திரிகை ராஜாஜி. சக்கரவர்த்தி திருமகன், அதாவது ராமாயணம், வியாசர் விருது என்றது மகாபாரதம் போன்றவை இவர் எழுதிய உரைநடை நூல்கள் ஆகும். மற்றும் இவர் கீதை உபநிடதங்களுக்கு உரை எழுதியுள்ளார். இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1955ஆம் ஆண்டு ராஜாஜிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவர் வந்து இயற்கை எழுதிய ஆண்டுன்னு பார்த்தா டிசம்பர் 25 1972. அவர் பிறந்தது டிசம்பர் 10 1878ல் பிறந்திருக்காரு. டெத் ஆனது வந்து டிசம்பர் 25 1972 காலமானார். இவருடைய அரசியல் தந்திர செயல்களால் இவருக்கு சாணக்கியர் என போற்றப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.